இங்க எழில் சொன்ன அடுத்த செகண்டே இந்த பக்கம் ஈஸ்வரி இருந்துகிட்டு, என்ன எழில் நீ சொல்றதெல்லாம் சரி வராது, நீ அந்த வீட்டை வித்துட்டு ஒழுங்கா நம்ம கூட வந்து ஒண்ணா இருந்துக்க, நம்ம எல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தா தானே சரியா இருக்கும், நீ தனியா இருந்தா எப்படா நல்லா இருக்கும், அது மட்டும் இல்லாம உங்க அம்மா ஃபீல் பண்ண மாட்டாளா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியா மேல கேர் இருக்க மாதிரி இவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல எழிலுமே ரொம்பவே சைலண்டா ஈஸ்வரி பேசுற விஷயத்தை கவனிக்கிறாங்க. ஆனா அதை தடுத்துட்டு கரெக்டா பாக்கியா பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்க பாரு எழில், உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய், நீ அம்மாக்காக செய்யணும்லாம் எந்த ஒரு அவசியமும் கிடையாது, புரியுதா, உன்னோட லைஃப் உன் கையில தான் இருக்கு, நீங்க எனக்காக இருக்கணும், கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும், என்ன பார்த்துக்கணும் அப்படின்ற எந்த ஒரு டிமாண்டையும் நான் உங்களுக்கு வைக்க மாட்டேன், என்ன எனக்கு பார்த்துக்க தெரியும், என்னால முடியாதப்போ நானே சொல்லுவேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன வந்து பார்த்துக்கிட்டா போதும், அப்படி இல்லைன்னா அம்மா கூட உங்க வீட்டுக்கு கூட வந்து இருப்பேன், அதனால ஈஸ்வரி சொல்றதை பத்திலாம் நீ கவலைப்பட்டு இருக்காத, உனக்கு என்ன தோணுதோ அதை செய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்தில் ஈஸ்வரியுமே இங்க பாடுறா, பாக்கியா சொல்றான்னா அந்த பேச்சை கேட்டுட்டு இருக்காத, அவ எப்பவுமே இப்படித்தான் கிறுக்குதனமா பேசிட்டு இருப்பா, அவ பேசுற எந்த விஷயத்திலயும் அர்த்தம் இருக்காது அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவும் மட்டம் தட்டுறாங்க. ஆனா இந்த பக்கம் ஈஸ்வரி பேசுற எந்த விஷயத்தையுமே எழில் கேட்டுக்காம அங்கிருந்து எதை பத்தியுமே பேசாம, சரிம்மா நான் வரேன், சரி பாட்டி நான் வரேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரியுமே இங்க பாரு, நான் பாட்டி இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா அதை பத்தி ஒரு நிமிஷம் கூட காதுல வாங்காம அவன் பாட்டுல போயிட்டு இருக்கான், எல்லாம் இந்த பாக்கியா கொடுக்குற செல்லம் அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்ட பாக்கியாவுமே இங்க பாருங்க, என் பையனோட விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, உங்க வேலை எதுவும் அதை பாருங்க, நீங்க உங்க பையனோட வாழ்க்கையை பத்தி மட்டும் முடிவெடுங்க போதும், என் பையனோட லைஃப் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம அவனுக்கு எப்படி முன்னேறணும்னு தோணுதோ அவன் அந்தபடி முன்னேறிட்டு போறான், இந்த மாதிரி கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும்னு நான் டிமாண்ட் பண்ண மாட்டேன், உங்க சுயநலத்துக்காக தான் நீங்க உங்க பையனோட வாழ்க்கையை கெடுத்து இப்போ உங்க பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்க, அதே மாதிரி என்னால பண்ண முடியாது, அவங்க சுதந்திரமா வாழ்றதுக்கு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதே மாதிரி அவங்க சுதந்திரமா வாழட்டு, எனக்காக அவங்க யாரும் நின்று பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க பாக்கியவாங்கிறது கிளம்புறாங்க. அதே நேரத்துல இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே கடுப்பாயிடுது. அவங்களும் இங்க பாரு கோபி, இவ எப்படி பேசிட்டு இருக்கா பாரு, இவ பேசுறது ஒரு வார்த்தையோ சரியா இருக்கா பாரு, அந்த பசங்க குடும்பத்தோட நம்ம குடும்பத்துல இருந்தா தானடா நம்மளும் ஆதரவா இருக்க முடியும், அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் பண்ண முடியும், இப்போ அவன் மட்டும் தனியா போயிருந்தான்னா நம்ம குடும்பம் பிரிஞ்சு போயிடாதரா, இதை பத்தி இவ கவலைப்படுறாளா அப்படின்ற மாதிரி கோபி கிட்ட இங்க ஈஸ்வரியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டு கோபியுமே, இல்லம்மா பாக்கியா சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு, அவன் கண்டிப்பா தனியா இருக்கிறதுல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குமா, ஏன்னா அவனுமே தன்னோட சூழ்நிலையை உயர்த்திக்கிறதுக்காக அவன் நிறைய போராடுவான், அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேருக்குள்ள வர்ற பிரச்சனைகளை அவங்களே சால்வ் பண்ணிக்குவாங்க, அது நல்ல விஷயம் தாமா அப்படின்ற மாதிரி இங்க கோபியும் சொல்றாரு. ஆனா இதை கேட்டோன்னே ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோபம் வருது. ஏண்டா நீ மறுபடியும் பாக்கியாக்கு சாதகமா பேச ஆரம்பிச்சிட்டியா, இப்படியே பேசி பேசி பாருங்க எல்லாத்தையும் நீங்க கெடுத்து வச்சிருங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன சொன்னாலும் புரியாது அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி அங்கிருந்து கோபியும் திட்டிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க கிச்சனுக்கு போன உடனே இங்க பாக்கியோட செல்லுக்கு ஒரு போன் வருது. அந்த போன் எடுத்து பார்த்த உடனே இங்க பாக்கியா ரொம்ப ஹாப்பியோட, சொல்லுமா மயு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி மயு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மயுமே ரொம்ப ஃபீலிங்கோட, இல்ல ஆண்டி உங்களை பார்க்காம எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, சொல்ல போனா நீங்க பேசினா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியா கிட்ட ரொம்பவே இனிமையா பேசிட்டு இருக்காங்க. அப்ப இதை கேட்ட பாக்கியாவுமே, அதெல்லாம் ஓகேமா, உனக்கு இந்த மாதிரி எக்ஸாம் லீவ் எப்போ வருது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப மயுமே, இன்னும் கூடிய சீக்கிரத்துல வந்துடும் ஆண்டி, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப பாக்கியா சொல்றாங்க, நீங்க பேசாம எக்ஸாம் லீவ் 10 நாளைக்கு இங்க கிளம்பி வாயேன், நம்ம வீட்டுல இருக்கலாம்ல, அம்மாவையும் கூட்டிட்டு வா, கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டோன்னு மயு அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. சொல்லப்போனா அங்க மயு நார்மலா பேசல, ஸ்பீக்கர் போட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இன்னொரு பக்கம் அந்த ஸ்பீக்கர்ல இருந்து ராதிகாவுமே, இல்ல பாக்கியா நான் அப்படி அங்க வரது சரி இருக்காது, என்னால அந்த விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாக்கியாவுமே, இங்க பாருங்க ராதிகா, நீங்க இந்த விஷயத்தை நினைச்சு கவலவே பட தேவையில்ல, இதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சிருக்கலாம், ஆனா இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்ல, அப்ப எல்லாமே நார்மலான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, நீங்களும் மையும் என்னோட ஃப்ரெண்டா, என்னோட ஃப்ரெண்டோட குழந்தையா நீங்க ரெண்டு பேரும் வந்து என் வீட்டுல இருக்கலாம், அதுக்கு நான் அனுமதி தரேன், என் வீட்டுல நீங்க உங்களை இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யார் இருக்கா, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவுமே ராதிகாக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்றாங்க. ஆனா ராதிகாவுமே, இல்ல பாக்கியா இந்த விஷயத்தை பத்தி நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாக்கியாட்ட கேட்கறாங்க. அப்ப பாக்கியாவும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க யோசிச்சு முடிவெடுங்க, நீங்க எந்த முடிவெடுத்தாலும் அது நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவும் சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. ஆனா அதே நேரத்துல இதை கேட்டுட்டு இருந்த செல்வி பயங்கர ஷாக்கோட, என்னக்கா இது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி மறுபடியும் நீ ராதிகாவையும் மயுவையும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு பிளான் பண்ற, அவங்க வந்தாங்கன்னா இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது கேட்டோன்னு பாக்கியாவுமே, அப்படி என்னடி பிரச்சனை ஆக போகுது, அப்படிலாம் ஒன்றாகாது, அதான் எல்லாம் சகஜமா போயிட்டாங்கல்ல, போறப்ப கூட இங்க பாரு இனியா கூட அழுதுட்டா, அதே நேரம் இங்க ஈஸ்வரியுமே வந்து இங்க ராதிகாக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து விட்டாங்க, அப்பதான் எல்லாரும் சமாதானம் ஆயிட்டோம்ல, மறுபடியும் எதுக்காக அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க பிரச்சனை ஆகும்னு நினைக்கிறேன், என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் செல்வி பேச ஆரம்பிக்கிறாங்க, அக்கா உங்க அத்தையை பத்தி நீ இன்னுமே தெளிவா புரிஞ்சுக்கலையா, அவங்க எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, டைம் டு டைம் மாறிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, சொல்ல போனா முதல்ல அவங்க பையனை வெறுத்துட்டு நம்ம வீட்டுல இருந்தாங்க, அதுக்கப்புறம் நான் ராதிகாவோட வீட்டுக்கு போறேன்னு பேக்கை தூக்கிட்டு போய் அங்க ஒரு பிரச்சனையில மாட்டி, அதுக்கப்புறம் தன் பையனே வேண்டான்னாங்க, அப்புறம் ஜெயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நீ அவங்களுக்கு
காப்பாந்ததுக்கு அப்புறம் நீ தான் வேணும்னாங்க. அப்புறம் இங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போ அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லாம போனதை பார்த்துட்டு மறுபடியும் இப்போ அவங்க பையன் தான் வேணும்ட்டு அவங்க பையனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இங்க வச்சு அவங்க பையன் மேல நிறைய பாசத்தை கொட்டுற மாதிரி கொட்டி மறுபடியும் ராதிகாவையும் வர வச்சு அவங்களையும் சண்டை போட்டு பிரிச்சு, அது மட்டும் இல்லாம மயுவை ரொம்பவே கேவலப்படுத்தி பேசி இங்க ராதிகாவோட மனசையும் மயுவோட மனசையும் ரொம்பவே கஷ்டப்படுத்தி இங்க அவங்க பிளான் பண்ண மாதிரி கோபியும் ராதிகாவும் பிரிச்சுட்டு இப்போ ஒன்னையும் கோபியும் சேர்க்கறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்க இவங்களை பார்த்து நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ராதிகா மறுபடியும் வந்தாங்கன்னா சரியாயிரும் நினைச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் நடக்காதுக்கா. இவங்க வந்து ராதிகாவை பார்த்தாங்கன்னு வச்சுக்க, மறுபடியும் பழைய குருடி கதவை திரடின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து ராதிகாவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது ராதிகாவை மட்டும் கிடையாது, மயுவையும். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம முன்னாடிலாம் அதை பண்ண மாட்டாங்க. அவங்க கோபி சார் இல்லாதப்போ, நீ இல்லாதப்போ, அதுக்கப்புறம் தனியா கூப்பிட்டு தான் இந்த பக்கம் ராதிகாவை மயுவை மிரட்டுறது, அவங்களை கவலைப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் இப்ப கூட பாரு, ராதிகா பிரிஞ்சு போனதுக்கான முக்கியமான காரணமே இங்க மயுவை ரொம்பவே கேவலப்படுத்தி இவங்க பேசினதுனால தானே. அதை கேட்டோன்னு தான் ராதிகாவால தாங்க முடியாம இதுக்கு மேல இங்க கோபியோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி டைவர்ஸை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இங்க செல்வியும் சொல்றாங்க. இதை கேட்டோன்னா பாக்கியவுமே சரி விடுறி, அதை பத்திலாம் பேசிட்டு இருக்காத, வேற யார் காதலே கேட்டுட்டு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவும் அந்த விஷயத்த கொஞ்சம் மூடி மறைக்க தான் பாக்குறாங்க. ஆனா இந்த விஷயத்த இவங்க பேசிட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே இங்க கோபி நின்று கேட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க கோபிக்கு தெரியாத இடத்துல இன்னொரு பக்கம் வந்து ஈஸ்வரி நின்று கேட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா ரொம்பவே டென்ஷனோட ஈஸ்வரி வந்துட்டு, என்ன செல்வி, உனக்கு வாய் நீளம் ஆயிடுச்சா? நீ இந்த வீட்டோட வேலைக்காரிங்கிறத மறந்துட்டு நான் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லி காட்டி என்னை அவமானப்படுத்த பாக்குறியா? இங்க பாரு, என் பையனுக்கு எது நல்லதோ அதை நான் செய்வேன், புரியுதா? அதை யாராலையும் தடுக்க முடியாது. என் பையனோட லைஃபுக்கு அந்த மயுவும் சரி, இன்னொரு பக்கம் அங்க ராதிகாவும் தேவையில்லன்னு நினைச்சேன். அதுக்காக தான் நான் நிறைய விஷயத்த பண்ணேன், அது உண்மைதான். ஆனா அது எல்லாமே என் பையனுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க செல்வியுமே, இங்க பாருங்கம்மா, நீங்க பண்ண விஷயத்த நான் சொல்லி தான் காட்டினேன், நீங்க தான் பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நான் சொல்றதுல உங்களுக்கு கோபம் வருது அப்படின்ற மாதிரி இங்க செல்வி திருப்பி கேட்கறாங்க. உடனே இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே, நான் இதை மட்டும் பண்ணல, இதை விட மோசமாவும் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த விஷயத்தை பத்தி நீ வேற யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்க கூடாது. என் பையனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், உன்னை இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவேன். நீ மறுபடியும் வேலை கிடைக்காம வெளியில ரோட்ல லோலோன்னு தெரிய வேண்டியதான் அப்படின்ற மாதிரி இங்க செல்வியை ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க பாக்கியா ரொம்ப கோபத்தோட, என்னத்த உங்களுக்கு வாய் ரொம்ப நிறுந்துட்டே போகுது, இந்த மாதிரி எதுக்காக செல்வியை நீங்க இப்படி கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறீங்க? அவ என் தங்கச்சி மாதிரி, எங்க அவகிட்ட முதல்ல நீங்க வந்து பத்திரமா பேசுங்க, இந்த மாதிரி இப்படிலாம் வந்து வாய் விடாதீங்க அப்படின்ற மாதிரி பேசு. ஆனா இதை கேட்டவொன்னே ஈஸ்வரி ரொம்ப கோபத்தோட, இங்க பாரு பாக்கியா, இந்த பிரச்சனைக்கான முக்கியமான காரணமே நீ தான். உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அந்த ராதிகாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாதான் பிரச்சனை. ஆனா இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்க, அந்த ராதிகாவையும் மையவையும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறதுக்கான காரணமே நீ தான் தெரியுமா? ஏன்னா நீ அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே க்ளோஸா நடந்துக்கிட்ட, எனக்கு அந்த விஷயம்லாம் பிடிக்கல. அதனாலதான் மயு கிட்ட போயிட்டு, என்ன நீ எப்போ பார்த்தாலும் அப்பா அப்பான்னு சொல்லி கோபியை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? உன்னோட அப்பா என்ன கோபியா? நீ ஒரு குடிகாரனுக்கு பிறந்த பொண்ணு தானே, அப்புறம் எதுக்காக என் பையனை அப்பான்னு கூப்பிடுறேன்னு சொல்லி ஒரே வார்த்தையில நான் போட்ட கோல் தான் அன்னைக்கே பிடிச்சிக்கிட்டாங்க. அம்மாவும் பிள்ளையும் பிடிச்சிக்கிட்டு இதுக்கு மேல இந்த வீடு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா கிளம்பிட்டாங்க. இதுதான் புரியுதா? என்னோட பவரே இதுதான். ஆனா இந்த விஷயம் கோபிக்கு தெரியாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. கோபிக்கு மட்டும் தெரிய வந்துச்சு, உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம்னு நினைக்க தெரியாதுன்னு சொல்லி இந்த பக்கம் ஈஸ்வரி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஈஸ்வரிக்கு பின்னாடி கோபி வந்து நிக்கிறாங்க. இதை பார்த்த பாக்கியாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. கோபி வந்து நிக்கிறாரு, என்ன இது இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே டென்ஷனோட இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இங்க ஈஸ்வரியுமே தான் பையனுக்காக பண்ண விஷயம் எல்லாமே சரி, தான் பையன் தான் கூட கடைசி வரைக்கும் இருப்பான், நாம பண்ணது எல்லாமே வந்து எப்பவுமே நல்ல விஷயம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க. ஆனா திரும்பி பார்த்தவனு தான் தெரியுது, அவங்க முகத்துல கரிய பூசுற மாதிரி ஆயிடுது. இங்க கோபியுமே, நீ எல்லாம் ஒரு மனுஷியாமா, எதுக்குமா இப்படி பண்ண? உன்னை நம்பி உனக்காக உன் கடைசி வரைக்கும் அவன் கூட இருப்பேன்னு சொல்லி உனக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன். ஆனா நீ அதெல்லாம் மறந்துட்டு ராதிகாவையும் மயுவையும் எந்த அளவுக்கு கவலைப்படுத்திருக்க? சொல்லப்போனா மயு கிட்ட போய் நீ எப்படிலாம் பேசி வச்சிருக்க? ஒரு குழந்தைகிட்ட இப்படிலாம் பேசுறதுக்கு உனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரியை பார்த்து கோபியுமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ஈஸ்வரியுமே, இல்லப்பா நான் உன் நல்லதுக்காக தான் பண்ணேன், சொல்லப்போனா நீ கடைசி வரைக்கும் நிம்மதியா இருக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நீ என் கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஈஸ்வரி சொல்றாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க கோபியுமே ரொம்பவே கடுப்போட, நீ எல்லாம் ஒரு மனுஷியா, இதுக்கு மேல உன் கூட எல்லாம் இருக்க முடியாது, நான் ரோட்ல இருந்தாலும் இருப்பேனே தவிர இனிமேல் உன் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தன்னோட கிளவுட் கிச்சனுக்கு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரிக்கு என்ன பண்றதுனே தெரியல, அப்படியே ஸ்டன் ஆகி போய் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க.